100 நாள் வேலை திட்டத்தில் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள மாற்றங்களை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தின் பெயரை மாற்றி விபிஜி ராம்ஜி என்ற பெயருடன் சில திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சட்ட திருத்தத்திற்கு ஆதரவாக உள்ள அதிமுகவை கண்டித்தும் 100 நாள் வேலை இனி இல்லை என்ற தலைப்பில் சென்னை மேடவாக்கத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டம் 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 கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் 100 நாள் வேலை திட்டத்தை 100 நாள் வேலை திட்டத்தை 100 நாள் வேலை திட்டத்தை 100 நாள் வேலை திட்டத்தை முடக்க நினைக்க ஒன்றிய அரசை. நிலையில் போராட்டத்தில் கலந்து கொண்ட திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் 125 நாள் வேலை திட்டத்தை எதிர்ப்பது மட்டுமின்றி தங்கள் கூட்டணியின் உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்தினர். காந்தி பெயர் எடுத்துட்டா காங்கிரஸ் ஒழிச்சிட முடியும். அவனுடைய கனவு அதுதான். காங்கிரஸ் இல்லாத பாரதம், கம்யூனிஸ்டுகள் இல்லாத பாரதம், திராவிட அரசியல் இல்லாத பாரதம், இதுதான் அவருடைய கனவு. இப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் நாம் இன்றைக்கு ஒருங்கிணைந்து இருக்க வேண்டிய ஒரு காலத்தின் தேவை உருவாகி இருக்கிறது. நடைபெற இருக்கிற சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு 200க்கு மேற்பட்ட சட்டமன்ற இடங்களை தந்து தன்னந்தனியாகவே திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கட்சி எம்எல்ஏக்களின் ஆதரவும் இன்றி கூட ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மையை தளபதி ஸ்டாலினுடைய அரசுக்கு மீண்டும் தருவார்கள். அதற்கு சூளுரை மேற்கொள்ள வேண்டிய நேரம் இந்த நேரம். நாடாளுமன்றத்திலிருந்து அதிகாரம் சொட்டு நீர் போல் கிராமத்திற்கு வரக்கூடாது. மாறாக இங்கிருந்து அதிகாரம் அங்கே செல்ல வேண்டும். அதுதான் இந்தியாவின் உண்மையான ஜனநாயகம் என்பதை உலகத்தில் முதலில் முன்மொழிந்ததும் இந்த மகத்தான அரசியல் மேதைதான். எனவே அவர் பெயரை நீக்குவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் பெயரில் தொடர வேண்டும். நாங்கள் உங்கள் சவாலை ஏற்கிறோம். எல்லாவற்றுக்கும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் சரியான அடியை ஒன்றிய அரசுக்கு பிஜேபிக்கு தருவோம். சரியான பாடத்தை தமிழ் மண் புகட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். இதனிடையே அண்ணல் காந்திஜியின் மீது பாஜக வெறுப்புணர்வோடு செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இத்தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மீட்டெடுக்க தமிழ்நாட்டில் இருந்து ஒலிக்கும் குரல் ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளுக்கான குரல் என்பதை பாஜக ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார்.